ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஃபியூச்சர் சேவிங்ஸ் நண்பன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாப் 5 கன்சப்ஷன் ஃபண்ட்ஸ். கன்சியூமர் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணுற டாப் 5 கன்சியூமர் செக்டார் ஃபண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கன்சியூமர் செக்டார்னா என்ன, அண்ட் இந்த ஃபண்டுக்குள்ள எந்த மாதிரியான கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் இருக்குது, அண்ட் இது யாருக்கு சூட்டபிளாக இருக்கும், எந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் இந்த ஃபண்ட்ஸில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக டாப் 5 கன்சப்ஷன் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர்: மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் படிச்சு பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. புரியல அப்படின்னா சர்டிஃபைட் அட்வைசர் ஆர் ரெஜிஸ்டர்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா கைடன்ஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஆர் எல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர் எங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடிக்கு உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான கைடன்ஸ் நாங்களே கொடுப்போம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கன்சியூமர் செக்டார்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். கன்சியூமர் செக்டார் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம தாங்க. கன்சியூமர் அப்படிங்கிறது நாம தான். நம்ம உபயோகிக்கிற ஒரு பொருளுமே பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் செக்டாருக்குள்ள தான் வருது. ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதோ பேவரேஜஸாக இருக்கட்டும், ஹெல்த் கேராக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், கன்சியூமர் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லை கன்சியூமர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் கிளாத்திங், ஷாப்பிங்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் செக்டார்ஸ்குள்ள தான் அடங்கும். ஸோ கன்சியூமர் ஆகிய நாம யூஸ் பண்ணுற ஒரு பொருளுமே உற்பத்தி பண்ணுற, மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிலேருந்து, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து, அதை செல் பண்ணுறதுலேருந்து எந்த கம்பெனிஸாக எடுத்துக்கிட்டாலும் அந்த கம்பெனிஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறது தான் இந்த கன்சியூமர் செக்டார் ஃபண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், இவங்க கிட்ட இருந்துன்னா சர்ஃப் எக்ஸல், டவ், லக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டெய்லி யூசேஜ்க்கு கன்சியூமர் யூஸ் பண்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐடிசி லிமிடெட், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடிசி லிமிடெட் தான் கொடுக்குறாங்க. ஆஷிர்வாத் ஆட்டா, சன்ஃபிஷ் பிஸ்கெட்ஸ், பர்சனல் கேருக்கான பிராண்ட்ஸ், வீவல், ஃபியாமா, இது எல்லாமே ஐடிசி லிமிடெட் தான் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் தான் வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட் செக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா கன்சியூமர் செக்டார். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸோட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்போது நம்ம ஃபண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோத் ஆகும். ஸோ இது எந்த மாதிரி ஆட்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வச்சிருக்கேன். என்கிட்ட கன்சியூமர் செக்டார் ஓரியன்டாக ஒரு ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஃபண்டு பர்டிகுலராக சூட் ஆகும். இல்லை நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கே வந்து புதுசு, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன், பட் ஆனால் நான் அடுத்த 10 வருஷத்துக்கு கை வைக்க போகிறது இல்லை, ஒரு 7 வருஷமாவது நான் டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஃபண்டு சூட்டபிளாக இருக்கும். யாருக்கு சூட்டபிளாக இருக்காது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன் அண்ட் 1 இயரில் எடுத்துருவேன், 6 மாதத்தில் எடுத்துருவேன், இல்லை less than 5 இயர்ஸில் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்காது. ஸோ ஓரளவுக்கு பேசிக்காக நம்ம கன்சியூமர் செக்டார்னா என்ன, எந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, அது யாருக்கு சூட்டபிளாக இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம டாப் 5 கன்சியூமர் செக்டார் ஃபண்ட்ஸை பார்க்கலாம். டாப் 5ல 5ஆவதா இருக்கிற ஃபண்டு பரோடா பிஎன்பி பாரிபாஸ் இந்தியா கன்சப்ஷன் ஃபண்ட். இந்த ஃபண்டோட ரேட்டிங்ஸ் பாருங்க, வேல்யூ ரிசர்ச்ல 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டாருக்கு மேல இருந்தாலே ஓரளவுக்கு நல்ல ஃபண்ட் தான். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.66% இருக்குது. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. 1 இயர்க்குள்ள வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா, 1 இயர்க்கு அப்புறமா எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோட் சார்ஜஸ் கிடையாது. ஃபண்ட் சைஸ் டோட்டல் ஏஜ் பார்த்தீங்கன்னா 1400 கோடிக்கு மேல இருக்குங்க. லாக்இன் எதுவும் கிடையாது, எப்போனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து மோர் தென் 6 வருஷமா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி இந்தியா கன்சப்ஷன் டிஆர்ஐ ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500 ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பார்த்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல வரும். அண்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்கு அஃபெக்ட் ஆகும். ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுல கால்குலேஷனோட இருக்கும். அந்த வீடியோ செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க, ஈக்விட்டியில 95%, லார்ஜ் கேப் 56.72% வச்சிருக்காங்க, மிட் கேப் 24.95%, ஸ்மால் கேப்ல 13.34% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்துருக்க ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 7% கொடுத்துருக்கு, 3 இயர்ஸ்ல 17.76%, 5 இயர்ஸ்ல 19.47% கொடுத்துருக்காங்க. என்னோட சஜஷன் 1 இயர் 3 இயர்லாம் பார்க்காம 5 இயர்ஸ் மட்டுமே பாருங்க when you are investing into equity funds. ஸோ நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா பார்க்க போற ஃபண்ட் டாடா இந்தியா கன்சியூமர் ஃபண்ட். இந்த ஃபண்டோட வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.79% இருக்கு. எக்ஸிட் லோட் 0.25% இருக்குது. ஏஎம் டோட்டல் ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2200 கோடிக்கு மேல இருக்குங்க. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் மோர் தென் 9 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி இந்தியா கன்சப்ஷன் டிஆர்ஐ ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 500 ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டுமே வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுமே அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல 46.3% இருக்குது, மிட் கேப்ல 16.93%, ஸ்மால் கேப்ல 28.61% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் 1 இயர்ல 9.01% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 18.11% கொடுத்திருக்கு, 5 இயர்ஸ்ல 20.06% கொடுத்திருக்குங்க. ஸோ இதுலயும் நீங்க 5 இயர்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா பார்க்க போற ஃபண்ட் கனரா ரொபேகோ கன்சியூமர் ட்ரெண்ட்ஸ் ஃபண்ட். இந்த ஃபண்டோட வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங்கும் 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.85% வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1500 கோடிக்கு மேலே ஆல்ரெடி வச்சிருக்காங்க. லாக்இன் பீரியட் எதுவும் கிடையாது, எப்போனாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் BSE 100 டிஆர்ஐ ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி 1000 ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இந்த ஃபண்டுக்குமே அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க, லார்ஜ் கேப்ல 56.04% வச்சிருக்காங்க, மிட் கேப்ல 20.22%, ஸ்மால் கேப்ல 18.82% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல கம்மியா கொடுத்திருக்கு, 5.17%, 3 இயர்ஸ்ல 17.64% கொடுத்திருக்கு,
5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 20.3% கொடுத்துருக்குங்க. ஸோ நம்ம லிஸ்ட்ல இப்போ ரெண்டாவது பார்க்க போற ஃபண்ட் SBI கன்சப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இந்த ஃபண்டோட வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.04% இருக்குது. எக்ஸிட் லோட் 0.1% தான் வச்சிருக்காங்க. டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 2700 கோடிக்கு மேல ஆல்ரெடி இருக்குங்க. லாக்இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி இந்தியா கன்சப்ஷன் TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா வெரி ஹை ரிஸ்க்ல தான் வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் இன்டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் இன்டாக்ஸ் இந்த ஃபண்டுக்குமே அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாத்தீங்கன்னா ஈக்விட்டியில லார்ஜ் கேப் 36.46% வச்சிருக்காங்க, மிட் கேப் 25.52%, ஸ்மால் கேப்ல 31.03% வச்சிருக்காங்க. இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்க, லாஸ்ட் 1 இயர்ல 7.14% கொடுத்திருக்கு, 3 இயர்ஸ்ல 18.06%, 5 இயர்ஸ்ல 22.49% கொடுத்திருக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்ல இப்போ நம்பர் 1ல இருக்க ஃபண்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கு அப்படின்னா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தாராளமா நாங்க உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுப்போம். அண்ட் நீங்க உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எங்களோட கைடன்ஸோட எங்க மூலமாவே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்க ஃபண்ட் நிப்பான் இந்தியா கன்சப்ஷன் ஃபண்ட். இந்த ஃபண்டோட வேல்யூ ரிசர்ச் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.58% தான். எக்ஸிட் லோட் 1% வச்சிருக்காங்க. டோட்டல் ஃபண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 2000 கோடிக்கு மேல இருக்குதுங்க. லாக்இன் எதுவும் கிடையாது, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து மோர் தென் 12 இயர்ஸா மார்க்கெட்ல இருக்குது. பெஞ்ச் மார்க் நிஃப்டி இந்தியா கன்சப்ஷன் TRI ஃபாலோ பண்றாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் SIP 500 ஸ்டார்ட் பண்ணலாம், லம்சம் 5000 ஸ்டார்ட் பண்ணலாம். ரிஸ்க் பாத்தீங்கன்னா இந்த ஃபண்ட் வெரி ஹை ரிஸ்க்ல வரும். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் இன்டாக்ஸ், லாங் டர்ம் கேபிட்டல் இன்டாக்ஸ் இந்த ஃபண்டுக்குமே அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபண்டோட அசெட் அலோகேஷன் பாருங்க, ஈக்விட்டியில லார்ஜ் கேப் 63.99% இருக்கு, மிட் கேப் 18.41%, ஸ்மால் கேப் 14.12% வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்ட் கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 5.44%, 3 இயர்ஸ்ல 19.74%, 5 இயர்ஸ்ல 23.62% வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த ஃபண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கன்சியூமர் செக்டார் மட்டுமே டிபெண்ட் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகிற ஃபண்ட்ஸ். ஸோ இது தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் மறக்காம எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களோட queries நாங்கள் கிளியர் பண்றோம். அண்ட் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நாங்களே கைடன்ஸ் கொடுக்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை பை.